கர்த்தர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் என்பதே. தாவீதுக்கு தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் கர்த்தரோ அவனுக்கு அனுமதி கொடுக்காமல், அவனுடைய மகனான சாலமோன் தான் எனக்கென்று ஆலயம் கட்டுவான் என்று சொன்னார். அதன்படியே சாலமோன் தேவனுக்கென்று மிகவும் அழகான ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயம் பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பதாக சாலமோன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தாவே, இந்த ஆலயத்திற்கு வந்து ஜனங்கள் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருவீராக. நீரே வானம் பூமி சகலவற்றையும் உண்டாக்கின தேவன். மனுஷ கைகளினால் கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணுவது அது அசாத்தியமானது. ஆனாலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக என்று தாழ்மையுடன் சாலமோன் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பது அவருடைய சித்தமும் அவர் நம்மேல் வைத்திருக்கும் கிருபையும் அன்புமாகும். நாம் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்போது அதை அவருடைய சித்தத்தின்படியே கேட்டு அதை நிறைவேற்றுவது அவருடைய அன்பு மற்றும் கிருபையாகும். நாம் நம்முடைய ஜெபத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதோடு நாம் கேட்காததையும் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்ற விசுவாசத்துடன் இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஜெபிக்கும்போது அதை கேட்டு அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.